ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகளே மருமகளே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே நம்ம துளசிக்கிட்ட நம்ம அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு துளசி, இன்றைக்கி ஊரில் பஞ்சாயத்து இருக்குது, அதில் நீ தான் கரெக்டான தீர்ப்பை நீ சொல்லணும் சரியா? எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதை நான் பார்க்குறோம் சரியா? நீ இப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கூடவே சின்ன தம்பியுமே அனுப்புகிறாங்க. இப்போது நம்ம துளசியுமே சரிங்க அத்தை, கண்டிப்பாக நான் உங்களுக்கு கரெக்டான தீர்ப்பை வழங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே செண்பகம் இருந்துட்டு துளசி கலக்கிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே சூடாமணியோட அம்மாவோ பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. இப்போது எங்கள் அபிராமி கிட்ட ஏன் நீ இந்த துளசியை தீர்ப்பு சொல்ல சொல்லி நீங்கள் அனுப்புகிறீங்க? அவள் கரெக்டாக சொல்லுவாளா? அதுக்கப்புறம் அவள் தப்பாக சொல்லிட்டா அப்படின்னா உங்களுக்கு தானே இந்த ஊரில் கெட்ட பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே அபிராமி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் யாருமே எதுவுமே பேசாதீங்க. துளசி கரெக்டான தீர்ப்பை தான் சொல்லுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி நீங்களும் நம்புங்க. துளசி நீ போம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசியுமே ரெடி கிளம்புறாங்க. நம்ம சின்ன தம்பி தான் இப்போது கூட்டிகிட்டு போகிறாங்க. ஊரில் உள்ள எல்லாருமே ஒன்று கூடிடுறாங்க. இப்போது அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும், அதாவது ஒருத்தவங்க வந்து சொல்லியிருப்பாங்க நாச்சியார் அம்மா கிட்ட, என் பொண்ணை நான் வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருந்தேன், ஆனால் அவள் லவ் பண்ண பையனோட கல்யாணம் பண்ணிட்டு வந்து, அதுவும் என் வீட்டு வேலைக்காரனோட கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லவும், உடனே இங்கே நம்ம நாச்சியார் அம்மாவுமே துளசி தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுருப்பாங்க. இங்கே துளசிக்கிட்டையுமே சொல்கிறாங்க, இவங்க தான் என் பொண்ணு, இதோ அங்கே நிற்கிறானே, ஒன்றுத்துக்கும் உதவாக்கறேன், எதுவுமே அவனுக்கு இல்லவே இல்லை, வீடு இல்லை, போட்டுக்க சட்டை பேண்ட் இல்லை, இப்படி ஒன்றுமே இல்லாதவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறாமா, நீ கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி இந்த கல்யாணம் நடந்த மாதிரி, அதாவது அந்த பையன் கட்டின தாலியை கழட்டி வீசி அவனோட முகத்திலே எரிஞ்சிட்டு என் பொண்ணை என்கிட்ட அனுப்பி வச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க பொண்ணோட அப்பா வந்து துளசிக்கிட்ட சொல்கிறாங்க. துளசி இருந்துட்டு இங்கே பாருங்கள், நான் நல்லா யோசித்து முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு எல்லாருமே ஊரில் உள்ளவங்கலாம் கண்டிப்பாக நாச்சியார் அம்மா மருமக நல்ல தீர்ப்பை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போது துளசி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அத்தைக்கு தெரியாமல் சின்ன தம்பிக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துச்சு, இது சின்ன தம்பிக்கே தெரியாது, சின்ன தம்பியுமே அத்தை வீட்டில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அப்போது அத்தை வந்து நம்ம விஷயத்தில் என்ன முடிவு எடுப்பாங்க, கொஞ்சம் கோவமாக தான் இருப்பாங்க, இருந்தாலும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இங்கே ரெண்டு பேருமே ஏற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் இவங்க விஷயத்துலையும் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் நம்ம அமைச்சு கொடுக்கணும், பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் இல்லைன்ற மாதிரி மனசுக்குள்ளேயே ஒரு கணக்கு போட்டு இப்போது தீர்ப்பு சொல்கிறதுக்காக இங்கே பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பா கிட்ட, உங்கள் பொண்ணுக்கு பிடிச்சி போய் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்காங்க, நீங்கள் விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் பொண்ணு தான் கஷ்டப்படுவாங்க, அதனால் நான் உங்கள் பொண்ணு பிடிச்சி கல்யாணம் பண்ணவர் கூட ஒன்று சேர்ந்து வாழட்டும், அவங்க ரெண்டு பேரையுமே பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை சொல்லிடுறாங்க. இதை அந்த பொண்ணோட அப்பாவாலையுமே மறுக்க முடியாது. ஏன்னா பஞ்சாயத்துன்னு வந்துருச்சு அப்படின்னா தீர்ப்பு சொல்கிறத ஏற்றுக்கணும் அப்படின்றது தான் அந்த ஊரோட வழக்கமே. இப்போ ஊரில் உள்ளவங்கெல்லாம் அது இதுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி தீர்ப்பு சொல்லுது, கஷ்டப்பட்டு இந்த ஆள் அந்த பொண்ணை எப்படியெல்லாம் வளர்த்தான், ஆனால் இப்போது அந்த பொண்ணு எவனோ ஒரு உதவாக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்குது, அந்த ஒன்றுத்துக்கும் உதவாதவனை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இவங்க தீர்ப்பு சொல்கிறாங்களே, இவங்களை பிரித்து அந்த பொண்ணுக்கான ஏற்ற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சா தானே அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும், இது என்னடானா இந்த மாதிரி தீர்ப்பை சொல்லுது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது துளசியுமே அங்கேருந்து எந்திரிச்சு வந்துடுறாங்க. இங்கே பொண்ணோட அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இப்போது அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போது அவங்க ஒய்ஃப், அதாவது அந்த பொண்ணை பெற்றாங்க இல்லையா அவங்க அம்மா போயிட்டு எங்கள் நாச்சியார்கிட்ட, இங்கே பாருங்கள் நாச்சியார் அம்மா, நீங்கள் நல்ல முடிவு எடுப்பீங்க, நல்ல தீர்ப்பை வழங்குவீங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உங்ககிட்ட பஞ்சாயத்துக்கு வந்து நின்றோம், ஆனால் உங்கள் மருமக
தேவையில்லாத தீர்ப்பை சொல்லி என் புருஷனை கொல்ல பார்க்குறா. என் புருஷன் இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒன்றுத்துக்கும் உதவாதவங்க கூட என் பொண்ணு போய் எப்படி வாழ முடியும்? இப்போக்கி வேண்டாம், என் பொண்ணுக்கு அது நல்லா இருக்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் அவள் வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு யாருக்கு தெரியும்? நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச மாப்பிள்ளை கூட பண்ணின்னு போயிருந்தா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். ஆனால் உங்கள் மருமக துளசி சொன்ன தீர்ப்பில் இப்போது என் பொண்ணு அவன் அந்த வேலைக்கார நாயவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேயே ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக அழுதுகிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், இந்த வளநாட்டுக்கு நீங்கள் ஜமீனாக இருக்கலாம், ஆனால் இந்த ஊருக்கு நீங்கள் எப்போவுமே பஞ்சாயத்து சொல்கிற தலைவராக இருக்கவே கூடாது. நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா வந்து அழுதுகிட்டே சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே செண்பகம் இருந்துட்டு என்னக்கா இதெல்லாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம அபிராமி பயங்கர கோவமாக இருக்காங்க. இப்போது இங்கே சூடாமணி இருந்துட்டு அத்தை அதான் துளசி சின்ன பொண்ணு, அவளுக்கெல்லாம் என்ன தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் தீர்ப்பு சொல்ல அவளை போக சொன்னீங்க. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை அனுப்பியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்களா, ஊரில் உள்ள எல்லாருமே உங்களை ரொம்ப தப்பாக நினச்சிருப்பாங்க. இந்த சின்ன பொண்ணை அனுப்பி நம்ம வாழ்க்கையில் விளையாடிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட மனசும் எப்படி கஷ்டப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். அவங்க உயிருக்கு ஆபத்து ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் யாரையுமே, அதாவது நம்மளை யாரையுமே சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சூடாமணி இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடவும், சூடாமணியோட அம்மா கோமதியுமே ஆமா நீ நானும் அப்போவே நேற்றே சொன்னேன், அதாவது துளசிக்கெல்லாம் இது சரியான வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் இருந்தால் என்ன தீர்ப்பு சொல்வீங்களோ அந்த தீர்ப்பை தான் துளசியும் சொல்லுவான்னு சொல்லிட்டு வசனமெல்லாம் பேசி அவளை தீர்ப்பு சொல்ல சொன்னீங்க. ஆனால் அவள் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்கள் துளசியை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கவும் நம்ம அபிராமியும் பயங்கர கோவத்தில் இருக்காங்க துளசி மேலே. இப்போது துளசி ரொம்பவே சந்தோஷமாக இப்போது வீட்டுக்கு வரவும், அத்தை நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் இருந்திருந்தா என்ன தீர்ப்பு சொல்லியிருப்பீங்களோ அதே தீர்ப்பை தான் நான் என் முதல் பஞ்சாயத்தில் சொல்லிட்டு வந்தேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம அபிராமி சந்தோஷப்படலை, பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்ன பண்ணிட்டு வந்திருக்க துளசி நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கேட்கவும், உடனே இங்கே நம்ம துளசி பயந்து போகிறாங்க. அத்தை என்னத்தை ஏன் இம்புட்டு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே எங்கள் அபிராமி இருந்துட்டு துளசி சின்ன வயசுலேருந்து பெற்று கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் வளர்த்துருப்பாங்க. அவங்க பொண்ணு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு பெற்றவங்க நினைக்க மாட்டாங்களா? நினைப்பாகல. அந்த பையன் எதுவுமே இல்லாமல் அனாதை மாதிரி அவன் ஏதோ ரூபா கூட சம்பாதிக்கிறதுக்கு வக்கே இல்லை. அப்படி ஒரு பையன் நாட்டு இருக்குது. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு எப்படி இருக்க முடியும்? நீ தீர்ப்பை மாற்றி சொல்லியிருந்துருக்கணும். நீ எடுத்த முடிவும் நீ சொன்ன தீர்ப்பு ரொம்ப ரொம்ப தப்பானது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போது துளசி இருந்துட்டு அத்தை நான் சொன்ன தீர்ப்பில் எந்த தப்புமே இல்லை அத்தை. அந்த பொண்ணுக்கு மனசார பிடிச்சி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கா. அது நல்லது தானே. அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் வாழ்க்கையை வாழ்கிறது தானே கரெக்டு. நம்ம எல்லாருமே அவளை கட்டாயப்படுத்தி இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம் அப்படின்னா அவளோட வாழ்க்கை நல்லா இருக்காதத்த. அதையே நீங்கள் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க இந்த பொண்ணோட மனசு என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு தானே நம்ம தீர்ப்பை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லவும், உடனே அபிராமி இருந்துட்டு துளசி என்னதான் நீ என்கிட்ட சமாதானமாக பேசினாலுமே நீ சொன்ன தீர்ப்பு தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபிராமி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போது இங்கே சூடாமணி அதுக்கப்புறம் அவங்க கூட்டம் எல்லாமே ஆளுக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவெல்லாம் எதுக்காக தீர்ப்பு சொல்ல போகணும்? இங்கே உடனே சூடாமணி சொல்கிறாங்க, அத்தை இவெல்லாம் இந்த வளநாட்டுக்கு நாச்சியாராக இருக்கிறதுல கொஞ்சம் கூட தகுதியே இல்லை அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அபிராமியும் பயங்கர கோவமாக இருக்காங்க. இங்கே துளசி அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போது துளசி இருந்துட்டு அத்தை சாரி அத்தை, இதுக்கப்புறம் நான் நாளைக்கு எப்போவுமே இனிமேல் நான் பஞ்சாயத்து பண்ணவோ தீர்ப்பு சொல்லவோ போக மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறப்போ தாலி கீழே, அதாவது உள்ளேருந்து கீழே தொங்குது, கழுத்தில் தொங்குது. இப்போ எந்திரிச்சு நிற்கவும் இங்கே சூடாமணியோட அம்மா கோமதி அந்த தாலியை பார்த்ததுமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏ துளசி உன் கழுத்தில் தாலி இருக்கு, என்னது அது? மஞ்சத்தாலி, உன் கழுத்தில் எப்படி தாலி வந்தது? என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி பயங்கர அதிர்ச்சியாக கேட்கவும், இதை கேட்ட அபிராமி இங்கே துளசியோட கழுத்தை பார்க்குறாங்க. துளசிக்கு படபடங்குது. ஐயோ தாலி கீழே தொங்குதே, நம்ம உள்ளே தானே போட்டு வச்சுருந்தோம்,
போச்சு அம்புட்டு தான் முடிஞ்சு நம்ம சோலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே செண்பகம், பாண்டியன், சூடாமணி, கோமதின்னு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி. உடனே இங்கே நம்ம அபிராமி இருந்துட்டு துளசி கழுத்தில் இருக்கிற தாலி எடுத்து பார்க்குறாங்க. என்ன துளசி இது? என்ன இதெல்லாம்? அப்போ நீ 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தம்பிக்கு அப்படியே வாரி தூக்கி போட்டுருது. அப்போ சின்னம்மா இந்த தாலியை கழட்டி உண்டியல்ல போடலையா? அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. படபடங்குது. அப்படியே கை கால்லாம் நடுங்குது. இந்த விஷயம் அதுவும் அந்த தாலியை நம்ம தான் கட்டணும் அப்படிங்கிற விஷயம் நாச்சியார் அம்மாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அம்பிடுதான். நம்மளை நம்பிக்கை துரோகின்னு நினைப்பாங்களே, நம்மளை கொன்று போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சின்ன தம்பி வந்து பயங்கரமாக அப்படியே பயத்தில் இருக்காங்க, நடுங்குறாங்க. இங்கே நம்ம துளசிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. உடனே இங்கே நம்ம அபிராமி கேட்குறாங்க, துளசி என்ன இதெல்லாம்? ஒழுங்கா உன் கழுத்தில் தாலி எப்படி வந்ததுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்கவும், உடனே இங்கே நம்ம துளசி இருந்துட்டு அது வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு துளசி, கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லு அப்படின்னு சொல்லவும், உடனே துளசிக்கு வேறு வழியே இல்லை. இப்போது அத்தைக்கு எல்லா விஷயமும் தெரியணும்னு சொல்லிட்டு விதி போல் இந்த விஷயம் இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சு தான் ஆகணும். நம்ம எல்லா விஷயத்தையுமே இப்போயே சொல்லி அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்கேருந்து நம்ம சின்ன தம்பியை கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது அத்தை நான் சொல்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அத்தை நம்ம எல்லாருமே மீனாட்சி திருக்கல்யாணத்துக்காக கோவிலுக்கு போயிருந்தோம்ல, அப்போது தாலி கூட காணாமல் போச்சே. அப்போது அந்த தாலி வீட்டில் தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு சின்ன தம்பி எடுக்கிறதுக்காக போயிருந்தாரு. அவர் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த அதாவது பவானி உங்களுக்கு விஷத்தை கொடுத்துட்டான். நீங்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தீங்க. அப்போது நான் விஷத்தை முறிக்கிறதுக்காக மருந்து கொண்டு வரதுக்காக வீரபாண்டி ஊருக்கு போயிட்டேன். பின்னாடியே சின்ன தம்பியும் தாலியை எடுத்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருந்திருக்காரு. இங்கே வந்ததுமே நீங்கள் இப்படி இருக்கிற நிலைமையை பார்த்ததுமே அவருமே பதட்டத்தில் இருந்திருக்காரு. நீங்கள் எனக்கு துணையாக இருக்கணுன்றதுக்காக வீரபாண்டி ஊருக்கு சின்ன தம்பியை அனுப்பி வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் அவருமே உங்ககிட்ட தாலியை கொடுக்காம ஒரு பதட்டத்தில் வீரபாண்டி ஊருக்கு வந்துட்டார். நானும் வைத்தியர்கிட்ட போயிட்டு மருந்து வாங்கிக்கிட்டு வரப்போ பவானி என்கிட்ட பிரச்சனை பண்ணா. அதுக்கப்புறம் நீங்கள் உயிரோடவே இருக்கக்கூடாது, நீ மருந்து கொண்டே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த மருந்தை பிடுங்கி ஒரு கோவிலில் உள்ளே போட்டுட்டான். நான் அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு அந்த கோவில் உள்ளே போனேன். அங்கே போயிட்டு அந்த மருந்தையுமே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஊரில் உள்ள ஒரு ஆளுங்க என்னை பார்த்துட்டாங்க. அவங்க பார்த்துட்டு யாரோ திருட தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கோயில் நடவாசல் கதவை எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு என்னை திறந்து விடுங்க, என் அத்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, நான் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனால் அவர் எதுவுமே புரிஞ்சுக்காம ஏதோ நான் திருட தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தேன்னு சொல்லி கேட்டார். வளநாட்டிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரியாமல் உண்மையை சொல்லிட்டேன். வளநாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆனாங்க. உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அவங்க அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கவும், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் என் புருஷன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது கேட்டதும் இன்னும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆனார். கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்களும் சரி, அதாவது கல்யாணம் ஆகி புருஷனை இழந்த ஒரு விதவையுமே சரி, அந்த 2 பேருமே அந்த கோயிலோட கருவறைக்குள்ளே போகக்கூடாதான். அப்படி அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டேங்க அப்படின்னா அந்த ஊர் ஆளுங்கள்லாம் சேர்ந்து மிகப்பெரிய தண்டனையை கொடுப்பாங்களாம். ஏன் உயிரை கூட எடுத்துருவேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் ஊர் தலைவரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. எனக்கு ஒரே பயம், பதட்டமாக இருந்தது. எப்படியாவது நான் அத்தையை பார்க்க போகணும், அத்தைக்கு மருந்தை கொடுத்து அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தப்போ தான் என்னை பாம்பு வந்து கொத்திடுச்சு அத்தை. நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். எந்திரிச்சு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வைத்தியர் வந்து எனக்கு மருந்து கொடுத்து என்னை காப்பாற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் என் கழுத்தில் சின்ன தம்பி தாலி கட்டிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம அபிராமி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே நம்ம சூடாமணிக்குமே பயங்கர அதிர்ச்சி. என்ன சொல்கிற துளசி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம
துளசி இருந்துட்டு, "அத்தை கடைசி வரைக்கும் சொல்றத கேளுங்க அத்தை. அங்க என்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்றேன். அந்த ஊர் ஆளுங்க கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, நான் கல்யாணம் ஆயிருக்கணும். அதனால அந்த தாலிய சின்ன தம்பிய வந்து அந்த வைத்தியர் அம்மா கட்ட சொல்லியிருக்காங்க. வேற வழியே இல்லாம என் உயிர காப்பாத்துறதுக்காக தான் சின்ன தம்பி என் கழுத்துல தாலியே கட்டியிருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம துளசி வந்து நடந்த எல்லாமே சொல்லவும், உடனே சூடாமணி இருந்துட்டு, "அத்தை அந்த தாலியை துளசியே அவளே அவ கையாலே கட்டிக்கிட்டு இருந்திருக்கலாமே, எதுக்காக சின்ன தம்பி கட்டணும்? அத்தை இதெல்லாம் எனக்கு என்னமோ நாடகம் மாதிரி தெரியுது. இவங்க 2 பேருமா சேர்ந்து நாடகம் போடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றாவே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. காலேஜுக்குமே ஒன்றாவே கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு இந்த சின்ன தம்பி துளசி பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்படி போகிறப்பவே எனக்கு நல்லாவே தோணுச்சு, இவங்க 2 பேருமே லவ் பண்ணி ஒரு நாளைக்கு இந்த வீட்டை விட்டு ஓட போகிறாங்கன்னு சொல்லி நினச்சேன். கரெக்டாக அதே மாதிரி துளசி கழுத்தில் இந்த சின்ன தம்பி தாலி கட்டியிருக்கான் பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமிக்கு இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம துளசி இருந்துட்டு, "அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாரு துளசி, நீ எனக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தம்பிக்கிட்ட போயிட்டு, "டே சின்ன தம்பி, நீ இப்படி என் முதுகுல குத்துவன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. நான் உன்னை மலை போல் நம்பினேன். ஆனால் நீயே எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பா வச்சுட்டியடா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, "ஐயோ அம்மா, நான் மனசறிஞ்சு எதுவுமே பண்ணலம்மா. அது மட்டும் இல்லாமல் அந்த தாலியை கழட்ட சொல்லி தான் நான் சின்னம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். கழட்டி கோவில் ஒன்றில் போட சொன்னேன். ஆனால் ஏன் அவங்க கழட்டாமல் இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல அம்மா" அப்படின்னு சொல்லவும், உடனே துளசி இருந்துட்டு, "அத்தை அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அத்தை. சின்ன தம்பி என்னவோ உங்களுக்கு துரோகம் நினச்சி அவர் ரொம்பவே குற்ற உணர்ச்சியில் இருந்தார். அதே சமயம் தாலியை கழட்டி கொடுக்க சொன்னார் கோவில் உண்டையில் போடுறதுக்காக. நானே போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனால் கோவிலுக்கும் போனேன். ஆனால் நான் தாலியை கழட்டி போடல அத்தை. ஏன்னா சின்ன தம்பியோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்தேன் அத்தை. உங்கள் உயிரையும் என் உயிரையும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் என் கழுத்தில் தாலியை கட்டினார். அதனால தான் கொஞ்சம் யோசித்தேன். அது மட்டும் இல்லாமல் முத்து அவர் வந்து என் கனவுல வந்திருந்தார். அவருக்குமே சின்ன தம்பியும் நானும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஆசையா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனவுல வந்து சொன்னத விஷயத்தையுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே சூடாமணி இருந்துட்டு, "அப்பாப்பா, என்னெல்லாம் கதை ஓட்டுற? கனவுல வந்து முத்து மாமா உன்கிட்ட சின்ன தம்பி கூட நீ ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொன்னாங்களா? இதெல்லாம் ஓவர் நடிப்பாக இருக்குது அத்தை. நீங்கள் இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க" அப்படின்னு சொல்லவும், உடனே எங்கள் அபிராமி இருந்துட்டு, "சூடாமணி சொல்கிறதும் கரெக்டு தானே. நீ முத்து எதுக்காக சொல்லணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அது வந்து அத்தை, சின்ன தம்பி அம்முன்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல. இப்போ வரைக்குமே அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு அவருக்கே தெரியாது. ஆனால் அந்த பொண்ணே நான் தான்" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. அபிராமிக்குமே அதிர்ச்சி. "என்ன துளசி சொல்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமா அத்தை" அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன தம்பிக்கு பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. உடனே சின்ன தம்பி இருந்துட்டு, "என்ன சின்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க? கண்டிப்பாக ஏன் அம்முவா நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக இருக்கவும் முடியவே முடியாது. ஏன் சின்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சின்ன தம்பி வந்து அழுகுறாங்க. உடனே சின்ன தம்பிக்கிட்ட போயிட்டு, "சின்ன தம்பி, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். நீங்கள் அம்முவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, அந்த அம்மு நான் தான் சின்ன தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம துளசி எல்லா உண்மையுமே எல்லாருக்கிட்டையுமே சொல்லியாச்சு. நம்ம அபிராமி அப்படி நொறுங்கி போய் உட்கார்றாங்க. உடனே இங்கே நம்ம அபிராமிக்கு பயங்கரமாக கோவம் வந்து இங்கே துப்பாக்கியை ரொம்பவே கோவமாக எடுத்துகிட்டு வராங்க. இப்போது நம்ம சூடாமணி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, எப்படியும் இந்த சின்ன தம்பி கதையும் துளசி கதையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம நினச்ச பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கவும், உடனே அங்கே அபிராமி துப்பாக்கியோடு வராங்க. "டேய் சின்ன தம்பி, உன்னை நான் எம்பிட்டு நம்பினேன் தெரியுமா? ஆனால் நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. நான் உன்னை சும்மாவே விடமாட்டேன்டா. உன்னை கொல்லாமல் விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து நெத்தியில் வைக்கவும், உடனே இங்கே நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, "அம்மா என்னை கொன்று கூட போட்டுருங்கம்மா. ஆனால் என்னை நம்பிக்கை துரோகின்னு சொல்லவே சொல்லாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் கூட யோசித்து பார்த்ததில்ல. சின்னம்மாவுக்கு நான் எத்தனையோ டைம் சொன்னேன், நான் உங்கள் கழுத்தில் இருக்கிற தாலியை எடுத்துகிட்டு போய்
போயிட்டு உண்டியலில் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் அவங்க எனக்கே தெரியாமல் அவங்க கழுத்தில் தாலியை வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஏன் அம்முவா சின்னம்மா இருக்கவே முடியாது. சின்னம்மா ஏதோ பொய் சொல்கிறாங்க போல். அவங்க கழுத்தில் நான் தாலி கட்டிட்டதுனால நான் தான் அவங்களோட புருஷன்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே செண்பகம் இருந்துட்டு, அக்கா இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மனசை மாற்றி உங்களோட சம்மதத்தை வாங்குறதுக்காக தான் 2 பேருமா உங்களோட உணர்ச்சியை வந்து தூண்டுறாங்களே தவிர மற்றபடி இவங்க உங்களுக்கு நன்மையெல்லாம் நினைக்கவே இல்லைக்கா, உங்களுக்கு துரோகம் தான் நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செண்பகம் வந்து சொல்லவும், ஆமாம் ஆமாம் செண்பகம் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டுமே சொல்கிறாங்க. இப்போது இங்கே அபிராமி இப்போது சின்ன தம்பியை நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுடா, நீ உயிரோடு இருந்தால் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சின்ன தம்பியை கொல்லணும்னு போகிறாங்க. கரெக்டாக இங்கே நம்ம அபிராமி நம்ம துளசி வந்து சின்ன தம்பிக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அத்தை எதுவாக இருந்தாலும் எந்த தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு முதல்ல கொடுங்க, எல்லா தப்புமே என் மேலே தான், சின்ன தம்பி மேலே எந்த தப்புமே இல்லை, என்னை கொன்று போட்டுட்டு நீங்கள் சின்ன தம்பியை கொன்று போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே சூடாமணி இருந்துட்டு, அத்தை இவ நல்லாவே நடிக்கிறா அத்தை, எப்படியாவது உங்கள் சம்மதத்தை வாங்கிடணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, நீங்கள் இவங்கள சும்மாவே விடாதீங்க அத்தை, 2 பேரையுமே கொன்று போடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி ஏற்றி விடுறாங்க. இப்போது இங்கே நம்ம துளசி இருந்துட்டு, அத்தை எங்களை மன்னிச்சிடுங்க அத்தை, அதுவும் நான் உங்களுக்கு பண்ணது மிகப்பெரிய துரோகம்தான், நானும் சின்ன தம்பியும் ஒன்று சேர்ந்து தான் வாழ போகிறோம், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, நாங்கள் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிட்டு நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம அபிராமியால் தாங்கிக்கவே முடியல. என்ன துளசி என்ன இப்படியெல்லாம் சொன்னால் நான் உங்களை விட்டுருவோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களை கொன்று போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் சரி உங்களை கொன்று போடாமல் விட மாட்டேன். எப்பவுமே நீ என் மருமகளாக இந்த வளநாட்டுக்கு நாச்சியாராக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், என் கூடவே இருக்கணும்னு நினச்சேன், என் முத்துவோட பொண்டாட்டியாக நீ இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ இவ்வளோ கேவலமான ஒரு அசிங்கமான வேலையை பார்த்துட்டு வந்து நிற்கிற, நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல துளசி. உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவங்கள நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, உங்களை கொன்று போடாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை வந்து அப்படியே அதாவது துப்பாக்கியில் சுடுறதுக்கு போகவும் உடனே எங்கள் தாயம்மா வராங்க. தாயம்மா வந்ததுமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஐயோ அம்மா நீங்கள் சின்ன தம்பி கொன்று போட்டுரு போகிறீங்க, சின்ன தம்பி என் பிள்ளை இல்லை உங்களுக்கு பிறந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சத்தமாக சொல்லவும் இங்கே அபிராமிக்கு மற்ற எல்லாருக்குமே ஷாக் மேலே ஷாக், அதிர்ச்சி மேலே அதிர்ச்சின்னு தான் சொல்லணும். இப்போது இங்கே அபிராமி இருந்துட்டு என்ன இவங்க புதுசாக ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி வந்து யோசிக்கிறாங்க. உடனே இங்கே அபிராமி தாயம்மா கிட்ட போயிட்டு, என்ன நீங்கள் உங்களுக்கு பிறந்த பிள்ளை இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் சின்ன தம்பியை எடுத்து வளர்த்தீங்கன்ற விஷயமும் தெரியும், ஆனால் எனக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போது சிவகாமியோட அப்பா வந்து சின்ன வயசில் குழந்தைய மாற்றின விஷயம், கண்காணாத இடத்துக்கு போயிடுன்னு சொன்ன விஷயம்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம அதாவது அபிராமிக்கு புரியுது, முக்கியமாக பரஞ்சோதிக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. ஏன்னா பரஞ்சோதிக்கு ஏற்கனவே எல்லா விஷயமும் தெரியும். இப்போது நம்ம பரஞ்சோதியுமே ஆமாம் அபிராமி அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க நீங்கள் அப்போ உங்களுக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் துளசி ஆமாம் அபிராமி, ஆனால் சின்ன தம்பி தான் நமக்கு பிறந்த குழந்தை அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது, தாயம்மாவை தேடி தான் நான் ரொம்ப நாளாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அவங்க என் கண்ணில் படவே இல்லை, இன்றைக்கி தான் அவங்க நம்ம கண்ணில் படணும்னு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சின்ன தம்பி தான் நமக்கு பிறந்த குழந்தைன்ற விஷயமே எனக்கு இப்போ தான் தெரியும், ஏன்னா இவங்களுக்கு தானே நமக்கு பிறந்த குழந்தை எங்கே இருக்குதுன்னு தெரியும், இவங்கக்கிட்ட தானே சிவகாமியோட அப்பா வந்து குழந்தைய கொடுத்து அனுப்புனது அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே நம்ம அபிராமி அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. அப்போது முத்துங்க அப்படின்னு சொல்லவும், முத்து சிவகாமிக்கு பிறந்த குழந்த, சிவகாமியோட அப்பா முத்து அதாவது சிவகாமியோட குழந்த நல்லா வளநாட்டு ஜமீனாக வளரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதுனால தான் குழந்தைய மாற்றி வச்சுட்டு இந்த குழந்தைய இவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பரஞ்சோதியுமே எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம அபிராமிக்கு பயங்கர சந்தோஷம், ஏன்னா முத்துவுமே துளசியோட கனவுல வந்து சொல்லியிருப்பாங்க, சின்ன தம்பியும் துளசியும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு, அதுதான் என் ஆசைன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தை இப்போ நம்ம அபிராமி வந்து நம்புகிறாங்க. இப்போது துளசி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.
அதே சமயம் சின்ன தம்பியை நம்ம அபிராமி தன் நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு, டேய் சின்ன தம்பி, நீ எனக்கு பிறந்த பையனாடா, எப்படியோ கடைசி நேரத்தில் எல்லா விஷயமும் தெரிய வந்தது, இல்லைனா நான் உன்னை சுட்டு போட்டிருப்பேனாடா, என் பிள்ளையே நானே கொன்னுட்ருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. எங்கள் சின்ன தம்பிக்கு எல்லாமே ஒரு மாதிரி அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாகவே இருக்குது. அம்மா, இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல. அப்போது என்னை 10 மாதம் சுமந்து பெற்ற அம்மா நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சின்ன தம்பி வந்து அபிராமி கிட்ட கேட்குறாங்க. ஆமாம் சின்ன தம்பி, இந்த வளநாட்டுக்கே ஜமீன் நீதானடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சொல்கிறாங்க. இப்போது இங்கே சூடாமணியோட அம்மா அப்பான்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஏன்னா சின்ன தம்பிக்கும் துளசிக்கும் கல்யாணம் நடந்து இப்போ அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா வளநாடு ஃபுல்லாக நமக்கு தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ அந்த வளநாட்டுக்கே நம்ம சின்ன தம்பி தான் ஜமீன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுமே எல்லாரும் பலூன்லேயும் காற்று போன மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் புஷ்ஷுன்னு ஆகிப்போச்சு எல்லாருக்கும். எல்லாருமே இப்போது ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. என்ன நம்ம எதிர்பார்க்காது எல்லாமே ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதிர்ச்சியில் இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம அபிராமி வந்து துளசிக்கிட்டேயும் நம்ம சின்ன தம்பிக்கிட்டேயும் வந்து நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சின்ன தம்பி மனசுக்குள்ளே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது. உண்மையாகவே இவங்க தான் சின்னம்மா தான் துளசி இது அம்முவா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போது துளசிக்கிட்ட, சின்னம்மா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்னங்க நீங்கள் எதுக்காக இப்போ சின்னம்மான்னு கூப்பிட்றீங்க, துளசின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, திடீர்னாலாம் எனக்கு அதெல்லாம் வராது, நீங்கள் உண்மையாகவே நீங்கள் தான் என் அம்முவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் சின்ன தம்பி, உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு ஃபோட்டோவுமே காட்டுறாங்க. அதே சமயம் சின்ன வயசில் நடந்த சில விஷயத்த எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன தம்பிக்கு புரியுது, இவங்க தான் துளசி தான் அம்மு அப்படின்ற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன தம்பியும் துளசியும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாங்க. அபிராமியும் பரஞ்சோதியும் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. மற்ற வில்லன்கள் கூட்டம் எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. துளசியும் சின்ன தம்பியும் இனி முத்து ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே துளசி சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.